இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தி படம் பார்க்க போறோம். இந்த படம் முழுக்கவே ஒரே நைட்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு ஊர் முழுக்க கரண்ட் போகுது. நம்ம ஹீரோவுடைய மனைவி ஹீரோவை போயிட்டு முட்டையும் பிரெட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு வெளியே போறாரு. வெளியே போன நம்ம ஹீரோக்கு காத்துக்கிட்டு இருந்த அடுத்தடுத்த ட்விஸ்ட். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு கொஞ்சோட தெரியவே தெரியாது. நமக்குமே ஸ்டார்டிங்ல தெரியவே தெரியாது. ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட அடுக்கி வச்சு படத்துடைய கிளைமேக்ஸ்லயும் ஒரு சம ட்விஸ்ட வச்சு முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே யாரையோ ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணிட்டு தி எண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தான் படத்துடைய பேரையே பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே ஒரு நாள் நைட்டு 7:52 PM அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு கொள்ளக்கார கும்பலை காமிக்கிறாங்க. இவங்க பயங்கரமா பிளான் பண்றாங்க. எதையோ கொள்ளையடிக்க போறாங்க போல. ஒரு வண்டியில ஏறிட்டு இங்க இருந்து கிளம்பி ஒரு பில்டிங்க்கு போறாங்க. இது எலக்ட்ரிக்கல் போர்டு மாதிரி தெரியுது. அங்க போயிட்டு இருக்கிற எல்லாரையும் ஷூட் பண்ணி அங்க இருக்கிற எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணி விடுறாங்க. அந்த மொத்த சிட்டிக்குமே பவர் சப்ளை கட் ஆகுது. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி ஒரு பேங்க்குக்கு போறாங்க. அந்த பேங்க்குடைய வாசல்ல நிறையவே செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணிட்டு பேங்க்குள்ள போயிட்டு லாக்கரை உடைச்சு லாக்கருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பணம் நகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஆட்டையை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அதே நைட்டு அதே டைம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அதாவது அந்த கொள்ளக்கார பசங்க கொள்ளையடிக்கிறாங்க பாத்தீங்களா, அதே டைம்ல ஹீரோவுடைய வாழ்க்கையில என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேரலா இந்த பக்கம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி அவருடைய வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. ஹீரோவுடைய மனைவி வந்து கதை ஓபன் பண்றாங்க. இன்னைக்கு மாமா செம மூட்ல வந்திருக்கேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா. ஏமா செம பசியோட வந்திருக்கேன், ப்ளீஸ் கதை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள லாக்கே பண்ணல போல. இவரே லாக்கை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. என்னம்மா ஆசையோட வந்தா பாசமோட வந்தா கதவை லாக் பண்ணிட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த பருப்பு குழம்பு மட்டும்தான். அதை வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வைக்கவே முடியல, தீஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ என்ன வேணா பண்ணு, நீ என்ன பண்ணாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னும் போது அப்படின்னா பிரெட்டை வச்சு ஏதாவது ஆம்லெட் மாதிரி போட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா டயலாக்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வாங்க, பயங்கர கப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் குளிக்கலான்னு உள்ளுக்குள்ள போறாரு. அங்க பார்த்தா வைன் பாட்டிலா இருக்கு. இவ்வளவு ஹாட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கா, ஹாட்டா சில ட்ரிங்க்ஸும் வாங்கி வச்சிருக்கா. இன்னைக்கு நைட்டு செம வேட்டருக்கு போலியே அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த டைம் தான் கரெக்டா கரண்ட் கட் ஆகுது. அவனுங்க அந்த ஈபி போர்டுக்குள்ள போயிட்டு கரண்ட்டை கட் பண்ணி விட்டுருப்பானுங்க. நல்ல சகுனம்டா, இன்னைக்கு நைட்டு தான் 100வது நைட்டை கொண்டாடலான்னு பார்த்தா மொத்தமா கட் பண்ணி விட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே குளிச்சுட்டு வெளியே வராது. நம்ம ஹீரோயின் மெழுகுவத்தியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமா பேய் மாதிரி மெழுகுவத்திய மூஞ்சிக்கிட்ட வச்சுட்டு நிக்கிற, குக் பண்ணி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க குக் பண்றது, பிரெட்டும் இல்ல முட்டையும் இல்ல, நீங்க போயிட்டு பிரெட்டும் முட்டையும் வாங்கிட்டு வாங்க, அதை போட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு களத்துல இறங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. இந்த டைம்ல எதுக்குமா ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஸ்ட்ராபெரி ஃபிளேவர், நீங்க போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னும் போது ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு பயவுல கிளிகிழப்பா வெளியே கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ கார்ல போயிட்டே இருக்கும் போது அவருடைய ஃப்ரெண்டு ரவியை பாக்குறாரு. மச்சான் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னை பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன், வர வழியில கரண்ட் கட் ஆகி கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன், அதான் கால்ல லைட்டா அடிபட்டுச்சு, என்ன அப்படியே கை தாங்களா வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வண்டியில ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே போயிட்டு அவன் வீட்டுக்கிட்ட டிராப் பண்றாரு. இறங்கி சும்மா நின்னு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன்டா சிட்டிக்குள்ள இருக்காம சிட்டியை தாண்டி இங்க வந்து வீடு கட்டி வச்சிருக்க, என்ன மாதிரி அழகா சிட்டியில வந்து வாழப்பாரு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவனுடைய காரை கொண்டு வந்திருக்க மாட்டான், எதுக்காக காரை கொண்டு வராம நடந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பூனே டிராபிக்குள்ள கார் ஓட்டுறதுக்கு நான் நடந்தே போயிடுவேன், உங்களை விட நான் தான் வேகமா போவேன் அப்படின்னு சொல்லும் போது லைட்டா மழை தூர ஆரம்பிக்குது. மச்சான் மழை பெய்யும் போல தெரியுது, நான் வீட்டுக்குள்ள போறேன், நீயும் கிளம்பி போடா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ ஜாலியா நம்ம ஹீரோ பாட்டு கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது அந்த பக்கம் ரோட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வேன் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அந்த வேன் ஹீரோவுடைய வண்டிக்கு மேல லைட்டா உரசி அந்த வேன் கவுந்து போச்சு. என்னடா இவனே வந்து நம்ம மேல மோதிட்டு அவனே கவுந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பயத்தோடவே அந்த வண்டியை ஓட்டி இறங்கி அந்த வண்டி கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அந்த வண்டியில வந்த எல்லாருமே மயக்கமா இருக்க
இருக்காங்க. இவனுங்க யாரு அப்படின்னா ஒரு பேங்கை போயிட்டு கொள்ளையடிச்சுட்டு வந்தானுங்க பாத்தீங்களா, அந்த கொள்ளைக்கார கும்பல் தான். எல்லாருமே மயக்கமா இருக்கானுங்க, ஃபுல்லா பணம் நகையா இருக்கு. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே வாயை பிளந்துட்டாரு. இவ்வளோ பணம் இவ்வளோ நகையா அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் சேர்ந்துக்கிட்டு அந்த பணம் நகையிலே குளிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்தவரு இந்த பணம் நகையை ஆட்டைய போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒன்னு ஒன்னா கொண்டு போனா வேலைக்கு ஆகாது, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அதை ஆட்டையை போட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுமையா தூக்க ட்ரை பண்றாரு. தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு சம வெயிட்டா இருக்கு. உள்ளுக்குள்ள சம வெயிட்டா ஏதோ ஒரு நகை இருக்கு போல, ஒருவேளை எல்லாமே கோல்டு கட்டியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல அந்த திருட்டு பசங்கள்ல ஒரு பையன் மட்டும் கண்ணை முடிச்சு யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அவனை எப்படியோ பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பெரிய பாக்ஸை இழுக்க முடியாம இழுத்துக்கிட்டு வந்து காருடைய டிக்கில வச்சுக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சவுண்டா பாட்டு வச்சுக்கிட்டு செம சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே போகும்போது இவருடைய போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. பாட்டு பாடிக்கிட்டே அந்த நோட்டிபிகேஷனை பாப்பாரு பாருங்க. காரை எவன் மேலேயும் மோதிட்டாரு போல, எவனையும் அடிச்சு தூக்கிட்டாரு. ஐயோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்ட பார்த்தா ஒரு மனுஷனை நம்ம ஹீரோ அடிச்சு தூக்கிட்டு இருக்காரு. அவரு கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ண பொதுமக்கள்லாம் ஓடி வந்து என்னைய அநியாயமா அப்படி பண்ணிட்ட, ஒழுங்கா வண்டியை ஓட்ட மாட்டியா, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டே இருக்கும் போது இந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு குடிகாரன் வந்து உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே கவிதையா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை யாரையா இந்த குடிகார பைய, போலீஸுக்கு எல்லாம் போ தேவையில்ல, நானே இவரை காப்பாத்துறேன், இவரை தூக்கி வண்டிக்குள்ள மட்டும் உட்கார வைங்க அப்படின்னும் போது இல்ல நம்ம சட்டப்படி போலீஸுக்கு தான் கால் பண்ணியே ஆகணும் அப்படின்றாரு. நீ என்னையா புரியாம பேசிக்கிட்டு இருக்க, நான் தான் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ற இல்லையா, இவரை தூக்கி வண்டிக்குள்ள உட்கார வைங்க அப்படின்னும் போது இப்போ எல்லாருமா தூக்கி வண்டிக்குள்ள உட்கார வைக்கிறாங்க. அப்பாடா எப்படியோ பிரச்சனையை முடிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காருக்குள்ள ஏறி உட்கார பக்கத்து சீட்லயே பார்த்தா அந்த குடிகாரன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நானும் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்றாரு. நீலாம் வர தேவையில்ல, நான் இவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நான் போயிட்டு என் வேலையை பாத்துக்கிறேன், நீ இறங்கி போ அப்படின்னு சொல்லும் போது அவன் உயிரோடு இருந்தாதான் நீ தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டே பண்ண முடியும், அவன் தான் நீ அடிச்சு தூக்கும் போது இறந்து போயிட்டானே, டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து கீழே இறங்கி போயா அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த குடிகாரன் வண்டியை விட்டு கீழே இறங்கி நம்பர்லாம் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் நேரா போலீஸ் கிட்ட போறேன், உன்னுடைய வண்டி நம்பரை சொல்லி இவன் ஒரு ஆளை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணிட்டு டெட் பாடியோட சுத்திக்கிட்டு இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஐயோ இவன் குடிகாரன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எப்பா சாமி நீ கொஞ்சம் வந்து வண்டிக்குள்ள ஏறி உட்காரு, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. ஐயோ செல்லக்குட்டி நீ வந்து வண்டிக்குள்ள ஏறி உட்காரு, எது வந்தாலும் பேசிக்கலாம், நீ எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் வண்டிக்குள்ள ஏறி உட்கார்றாரு. எவ்வளவு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு 50,000 ரூபாய் பணமும் ஒரு சிங்கிள் மால்ட் விஸ்கியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போதுமா உனக்கு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படின்னா 1,00,000 பணமும் 5 சிங்கிள் மால்ட் விஸ்கியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னையா ஏத்திட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மறுபடியும் எக்ஸ்ட்ரா பணம் கேட்கிறாரு. எப்பா சாமி மொத்தமா 2,00,000 பணம், ஒரு பாக்ஸ் ஃபுல்லா உனக்கு விஸ்கி வாங்கி தரேன், முதல்ல எனக்கு இந்த டெட் பாடியை எப்படியாச்சும் மறைக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக தானே ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், இங்க இருந்து கிளம்பு, பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்கு, அங்க போயிட்டு யாருக்கும் தெரியாம பொச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு இப்படியே வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு வழி தெரியுமான்னு கேட்கும் போது அந்த பக்கம் போ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வழி காமிக்க ஆரம்பிக்கிறாரு. போற வழியில பார்த்தா போலீஸ் நிக்கிறாங்க, திரும்பி போயிடலான்னு பார்த்தா பின்னாடி வண்டி நிக்குது. அட பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி குடிகார பயலே, நான் அழகா வண்டியை ஓட்டிட்டு எங்கேயாச்சும் போயிருப்பேன், நீ என் வண்டிக்குள்ள ஏறி உட்காந்துட்டு வழியை காமிக்கிறேன், அது பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கூட்டிட்டு வந்து போலீஸ் கிட்டே மாட்டி ஓட்டியே அப்படின்னும் போது இப்போ உனக்கு வேற வழியே கிடையாது, வண்டியை ஓட்டிட்டு போ, என்ன விஷயம் ஆனாலும் பாத்துக்கலாம், அந்த ஆளு குடிச்சிட்டு போதையில இருக்கான் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் டீமோட வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அவரு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சார் நீங்க என்ன வித்தியாசமா இருக்கீங்க, இன்னைக்கு காலையில பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தீங்க, இப்போ பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கீங்களே அப்படின்னும் போது நமக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டர் மக்களே, முக்கியமா இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆளு பெரிய பெரிய ஆட்களையா போயிட்டு பார்த்து அவங்க வாயிலிருந்து உண்மையை எப்படியாச்சும் கக்க வச்சு அவங்கள மாட்டி விடுவாரு, இந்த ஸ்டிங் ஆபரேஷன்லாம் பண்ணுவாரு. அப்படிதான் இன்னைக்கு காலையில இந்த இன்ஸ்பெக்டர் போயிட்டு மீட் பண்ணிருக்காரு. நான் ஒரு பிசினஸ் மேனு, நான் ஒரு பிசினஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு லஞ்சம் கேட்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மனுஷன் எக்கச்சக்கமா லஞ்சம் கேட்டிருக்காரு. அந்த விஷயத்த நம்ம ஹீரோ வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் காலையில பார்க்கும்
பார்க்கும்போது மீச கோட் சூட்லாம் போட்டுட்டு வந்தீங்க, இப்போ பார்க்கும்போது குழந்தை மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க, ஒன்றும் இல்லை சார், நம்ம பிஸ்னஸ் விஷயமா தான் நான் அங்கே இங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மீசெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்து விட்டேன், இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே வண்டிக்குள்ள என்ன விஷயம் இருக்கு, ட்ரக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிகாரன் வளர்றான். அவ்வளோ பாவி அநியாயமா வளரி மாட்டி ஓட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகும் போது, ஆமா நானும் டெட் பாடி, இவரும் டெட் பாடி, பின்னாடி ஒருத்தன் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கானே அவனும் டெட் பாடி தான், நாளைக்கு நம்ம எல்லாருமே டெட் பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை சொல்ற மாதிரி கன்றாவியா ஒரு விஷயத்த சொல்லி சமாளிய ட்ரை பண்ணும்போது அந்த போலீஸ்காரனும் நம்பிடுறான். சாரி யாரு பயங்கரமா கவிதைலாம் சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காரு, சரி ஓகே நீங்க போங்க என் விஷயத்த மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. எப்பா சாமி ஒரு செகண்ட்ல கதையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்தே போயிட்டேன், நல்ல வேலை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓடிட்டு பக்கத்துலயே ஒரு சுடுகாடு இருக்கும் அங்க போறாங்க. அங்க போயிட்டு பள்ளம் தோண்டி இந்த டெட் பாடியை புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிக்கும் போது திடீர்னு பார்த்தா அங்க 2 பசங்க தம் போட்டுட்டு ஏதோ கஞ்சாலாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க போல. அவனுங்க இந்த விஷயத்த பார்த்துட்டு, டே இந்த டைம்ல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவனுங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மக்களே, இவனுங்க பேரு டிக்டாக்கா, பயங்கரமான டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ட்ரெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளிங்க மக்களே. முக்கியமா 1ஆம் நம்பர் திருட்டு பசங்க. இன்னைக்கு காலையில நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்டிங் ஆபரேஷனுக்கு போனாரு பாத்தீங்களா, அது முடிச்சுட்டு வெளியே வந்து யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம்ல இவனுங்களும் வெளியே வரானுங்க. வெளியே வந்த உடனே வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நம்ம ஹீரோ பேக் அங்க வச்சுட்டு போனுக்கு சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடிட்டு இருக்காரு. எங்கேயாச்சும் சிக்னல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது இந்த டிக்டாக் இருக்கானுங்க பாத்தீங்களா, இவனுங்க பக்காவா பிளான போட்டு நம்ம ஹீரோவை லைட்டா திசை திருப்பி நம்ம ஹீரோடைய பேக்குள்ள இருந்து கேமராவை மட்டும் ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. யோ இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அந்த டெட் பாடியை பார்த்துட்டானுங்க. ஐயோ கொலை கொலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓட ட்ரை பண்ணேன். ஓடாதீங்க, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இவன் உங்களுக்கு காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குடிகாரன் வாண்டடா போயிட்டு சொல்லும் போது, எனது காசா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் வாய பொழக்கிறாங்க. நான் எப்படா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க, ஆனா வேற வழி கிடையாது, கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறேன், கொஞ்சம் அமைதியா எனக்கு இந்த டெட் பாடியை மட்டும் அடக்கம் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுங்களும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு பள்ளம் தோன்றாங்க. 4 பேருமா சேர்ந்து பள்ளம் தோண்டி இப்போ அந்த டெட் பாடியை தூக்கி பள்ளத்துக்குள்ள போடலான்னு பார்க்க செமையா மழை பெய்யுது. இப்போ டெட் பாடியை தூக்கி உள்ளுக்குள்ள இறக்கலான்னு பாக்குறாங்க. அப்போ திடீர்னு டெட் பாடி கண்ண முடிச்சு பேனு கத்த ஆரம்பிக்கும் போது, ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டு காருக்குள்ள ஏறி அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதாவது டெட் பாடிக்கு உயிர்லாம் வரவே இல்லை மக்களே, இவன் அடிச்சு தூக்குனா பாத்தீங்களா, அப்ப அந்த மனுஷன் மயக்கத்துல தான் இருந்திருப்பாரு போல, இவன் இறந்து போயிட்டானா உயிரோடு இருக்கானா அப்படின்னு கூட செக் பண்ணாம அடக்கம் பண்ண கொண்டு வந்திருக்கானுங்க. இப்ப அப்படியே இவனுங்க எல்லாரும் பயந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப இதே சுடுகாட்டுல ஒரு டிடெக்டிவ காமிக்கிறாங்க. இவன் பேரு அரவிந்த். நீ இதுவரைக்கும் ஸ்டிங் ஆபரேஷன் அப்படின்ற பேர்ல எத்தனை பேரை மாட்டி விட்டுருப்ப, இப்போ நான் உன்னை மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடெக்டிவ் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு போல. போட்டோலாம் கிளிக் பண்றாரு. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோ டிக்டாக் அந்த குடிகாரன் 4 பேரும் கார்ல போயிட்டே இருக்கும் போது, டேய் அறிவு கட்ட மட பசங்களா, ஒரு மனுஷன் இறந்து போயிட்டானா இல்ல உயிரோடு இருக்கானா அப்படின்னு கூட செக் பண்ணாம அடக்கம் பண்ணவா கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் பார்க்கும்போது அவன் இறந்து கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இதே டைம்ல குடிகாரன் அந்த டெட் பாடியை பத்தி கவிதைலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ கடுப்பாயிட்டு வண்டியை நிப்பாட்டி எல்லாரும் காரை விட்டு இறங்கி போங்க அப்படின்னும் போது, இறங்கிலாம் போக முடியாது அப்படின்றாங்க, எங்களுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. காசுலாம் கொடுக்க முடியாது, நீங்க 3 பேருமே அந்த டெட் பாடியை அடக்கம் பண்ண ஹெல்ப் பண்ணவே இல்லை, அப்படி இருக்கும் போது எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எதுக்கு கொடுக்கணுமா, இறந்து போவாத ஒருத்தனை டெட் பாடி அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ண நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம், அந்த குடிகாரனும் ஹெல்ப் பண்ணிருக்கான், இதுல நீயும் உடந்தையா இருந்திருக்க, இந்த விஷயத்த போயிட்டு போலீஸ் கிட்ட சொன்னா கூட உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல ஹீரோவுடைய பாஸ் கால் பண்றாரு. கால் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அதை போயிட்டு கவர் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, பாஸே இப்போ கண்டிப்பா போக முடியாது, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன், வேற யாரையாவது அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்னு நீ போ இல்லனா வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, நான் கண்டிப்பா போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல மனைவி கால் பண்ணி, டேய் உன்னை முட்டையும் பாலும் வாங்கிட்டு வர சொன்னா, இல்ல முட்டையும் பிரெட்டும் வாங்கிட்டு வர சொன்னா எங்கடா போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தோ வாங்க தான் கடை தேடிட்டு இருக்கேன், நான் உடனே வரேன், போனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய பாஸ் தான் கால் பண்ணாரு. பக்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ஏதோ போராட்டம் நடக்குதான், அதை போயிட்டு கவர் பண்ணா மட்டும்தான் எனக்கு காசு கிடைக்கும், வேலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், சோ நீங்க 3 பேரும் என் கூட வாங்க, அப்படி இல்ல அப்படின்னா இறங்கி போங்க அப்படின்னு சொல்லும்
சொல்லும்போது உன்னை விட்டு நாங்க எங்கேயுமே போக மாட்டோம், காசு வாங்குற வரைக்கும் உன் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரானுங்க. இங்க இருந்து கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ப்ரொடெஸ்ட ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் உள்ள கை விட்டு கேமரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேமராவை காணோம். கேமராவை தான் இவனுங்க ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டானுங்களே. நம்ம ஹீரோ கேமராவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு தேடிட்டே இருக்கும் போது இப்போ இந்த போராட்டத்தை ஒரு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு லேடி தான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டீம் தாங்க இருப்பாங்க. அந்த எக்ஸ் எம்எல்ஏ நம்ம ஹீரோவை பார்த்து செமையா ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ இவங்க கிட்டயும் விளையாடிட்டு இருக்காரு. என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, சில பல மாதங்களுக்கு முன்னாடி ஸ்டிங் ஆபரேஷன் அப்படின்ற பேர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் மாதிரி போயிட்டு இந்த லேடியை மீட் பண்ணிருக்காரு. மீட் பண்ணவரு இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலே கட்ட போறேன், அதுக்கு டிஸ்டர்பன்ஸா அங்க இருக்கிற அந்த ஸ்லம் ஏரியா இருக்கு, அந்த ஸ்லம்மையும் அங்க வாழக்கூடிய மக்களையும் கிளியர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ கட்ட போற ப்ராஜெக்ட்ல 10% கொடுக்குறேன், அதாவது மொத்தமா 100 கோடி கையில கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது 100 கோடியானு வாய பொளக்குறாங்க. நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஸ்லம் என்ன உங்களுக்காக நான் நிலாவிலேயே இடத்த வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இத தலைவன் ரெக்கார்ட் பண்ணி லைவா வேற டெலிகாஸ்ட் பண்றாரு. இந்த பொண்ணுடைய மானமே போச்சு, வேலையும் போச்சு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏவா இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவரை பார்த்து கடுப்பாகிறாங்க. ஆனா இவரை இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப நம்ம ஹீரோ பேக்குள்ள கேமரா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும் போது அந்த கேமராவை நாங்க தான் ஆட்டையை போட்டு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் ஒத்துக்கிறானுங்க. எனது கேமராவை ஆட்டையை போட்டீங்களா, அட பாவீங்களா, அதுல ஒரு ஸ்டிங் ஆபரேஷனுடைய ரெக்கார்டே இருக்கு, அதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடும் போது இதே டைம்ல இந்த பக்கம் நம்ம குடிகார பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்னமோ ஒரு பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர் மாதிரி போயிட்டு என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கும் போது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்எம்எல்ஏ கேக்குறாங்க. ஏன்டா மைக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி, நான் இப்பெல்லாம் சரக்கு அடிக்க போனா சரக்கு ஒழுங்காவே இருக்க மாட்டேங்குது, குடிச்சா போதையே ஏற மாட்டேங்குது, அது கூட பரவாயில்ல, குடிச்சிட்டு வரும்போது போலீஸ் பிடிக்கிறாங்க, அது கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தள்ளனா பார்ல மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி யாருக்கும் தெரிஞ்சு அந்த பவுடர்லாம் விக்கிறீங்க இல்லையா, அதுவும் சரியாவே போதை ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் சொல்லி அந்த லேடியை கடுப்பேத்த இந்த விஷயத்த ஹீரோவும் டிக்டாக்கும் பாக்குறாங்க. முதல்ல அவனை போயிட்டு தடுத்து நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்றாங்க. அப்பயும் அவன் பேசும்போது அந்த லேடி செப்பலை கொண்டு வந்து அடிக்க ட்ரை பண்றாங்க. இத மத்த பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போட்டோ மேல போட்டோ வீடியோ மேல வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த லேடிக்கு மறுபடியும் மானம் போச்சு. இப்ப நம்ம ஹீரோவும் டிக்டாக்கும் சேர்ந்துட்டு எப்படியோ அந்த குடிகார பையில தூக்கி வண்டிக்குள்ள போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ டிக்டாக்கு செமையா சிரிச்சுக்கிட்டே போறாங்க. நீ பண்ண வேலைக்கு ஒரே நாள்ல அந்த லேடியோடைய அரசியல் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லும் போது 3 பேரும் வாய முடிட்டு வாங்க, எங்க இருந்துடா வந்தீங்க, என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி மோசமான 3 பேரை பார்த்ததே கிடையாது, சரியான முட்டா பசங்களா இருக்கீங்க, எனக்கு முதல்ல அந்த கேமரா வேணும், அந்த கேமரா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சையத் பாய் கடையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிட்டானுங்க போல. இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்பி அந்த கடை வாசலுக்கு போயிட்டு அங்க இருந்து சையத் பாய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு சரக்கு வேணும் சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடிகாரனும் கூட வந்த டிக்டாக்கும் சொல்லும் போது இன்னைக்கு வந்துட்டு ட்ரை டே, இன்னைக்கு ஒயின் ஷாப்லாம் லீவு, கடையெல்லாம் திறக்க மாட்டாங்க, நாளைக்கு காலைல வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்ண போறேன், கடையை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சானிடைசர் இருக்குல்ல அதுல கூட ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், அதை வாங்கி குடிச்சு போதையாக போறேன், ட்ரை டே மத்தவங்களுக்கு தான் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிகாரன் இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். பயங்கர வியர்டான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆட யாரா நீங்க என்கிட்ட வந்து எப்படா மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்பிட்டே இருக்காரு. இதே டைம்ல சையத் பாய் வராரு. யோ என்னையா இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் எதுவுமே பேச மாட்டாரு. என்னையா இதுவும் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சையத் பாய் இன்ட்ரோவர்ட், யார்ட்டையும் பேச மாட்டாரு, கொஞ்சம் அமைதியாரு, அப்பதான் உனக்கு கேமரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கும் டாக்கும் சொல்லும் போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. இப்போ சையத் பாய் போயிட்டு பூட்டை ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடை முழுக்க ஒரு 4-5 பூட்டை போட்டு வச்சிருக்காரு. 1 by 1 பொறுமையா ஓபன் பண்ணிட்டே இருக்கும் போது அட யாரையா இவன் உள்ளுக்குள்ள என்ன பேங்கா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான், இவ்வளவு பூட்டு போட்டு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காண்டாவறாரு. இப்போ ஒரு வழியா இந்த சையத் பாய் பூட்டெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு அந்த கேமரா வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு லாக்குள்ள போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதை ஓபன் பண்ணலான்னு கீயை தேடிட்டு போக கொக்கா மக்கா என்ன ஒடுங்கடா, அந்த ஆளுடைய மண்டையை அடிச்சு நீக்கு உடைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கட்டையோட உள்ளுக்குள்ள வரான். எப்பா எப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, கூல் டவுன், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டிக்டாக்கும் அவரை சாந்தப்படுத்துறாங்க. இப்ப அப்படியே சையத் பாய் எப்படியோ அந்த கேமராவை கண்டுபிடிச்சு வெளியெடுக்கிறாரு. இதை எதுக்குயா இவ்வளவு லாக் போட்டு பூட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ ஒரு பில்ல போட்டு நம்ம ஹீரோடைய கையில கொடுக்கும் போது 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. என்னது 10,000? டேய் 10,000 வச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க கொடுத்துட்டு போனது 5,000 தான், இந்த ஆளு வட்டியா
5,000 கேக்குறான் போல. காசு கொடுத்துட்டு கேமரா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, நானா வச்சேன், நீங்க தானே வச்சீங்க, காசு கொடுத்து வாங்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்கிட்ட காசு கிடையாது, உனக்கு வேணும் அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, சரி ஓகே என் பர்ஸ்ல காசு இருக்கான்னு பாக்கலான்னு பர்ஸை தேடுறாரு. பர்ஸை தேடினா காணவே காணும். இவனுங்க பர்ஸ் அடிச்சிட்டானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, டே என் பர்ஸை ஆட்டைய போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கிட்ட நம்ம ஹீரோ சண்டைக்கு போறாரு. ஆனா நம்ம ஹீரோ வீட்டுல இருந்து வரும்போது காருடைய கீயை மட்டும் கொண்டு வந்திருப்பாரு. பர்ஸ் அப்படியே மறந்தே வச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. அநியாயமா என் பர்ஸ் ஆட்டைய போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போட்டு போலன்னு பொழக்க, அந்த டைம்ல அங்க வந்த குடிகாரன் கட்டையால தட்ட ஆரம்பிக்கிறாரு. இவனுங்க பர்ஸ் ஆட்டைய போட்டிருந்தானுங்க அப்படின்னா கூட இப்போ கண்டிப்பா கொண்டு வந்திருக்க மாட்டானுங்க, ஏதாவது பண்ணி அந்த கேமராவை வாங்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏஞ்சி போயிட்டு அந்த சையத் பாய் கிட்ட பேசலான்னு பார்த்தா, அந்த ஆளு மறுபடியும் போட்டு லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். என்னையா அதுக்குள்ள லாக் பண்ணிட்டு கிளம்புற, கேமரா எங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த இடுப்புல தான் வச்சிருக்காரு. இங்க பாருங்க இந்த வாட்சை வச்சுக்கோங்க, இந்த வாட்ச் கொஞ்சம் காஸ்ட்லியான வாட்ச் தான், இப்போதைக்கு இந்த வாட்சை வச்சுக்கிட்டு அந்த கேமராவை கொடுங்க, நான் காசு கொடுத்துட்டு இந்த வாட்சை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கேமரா வாங்க. சையத் பாயும் ஓகேன்னு சொல்லிட்டு கேமராவை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ கேமராவை ஆன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள மெமரி கார்டை காணும். ஐயோ அந்த மெமரி கார்டுல தான் ஸ்டிங் ஆபரேஷனே இருக்கு. இந்த ஆளு என்ன கேமரால மெமரி கார்டே இல்லாம மெமரி கார்டை ஆட்டையை போட்டுட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே ஓடுறாரு. அவரை விரட்டி பிடிக்க முடியாம கீழே விழுந்து அப்படியே செமையா அழுக ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு எனக்கு ரொம்ப அன்லக்கியான டே போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. நம்ம ஹீரோ புலம்பிட்டே காரை ஸ்டார்ட் பண்ண, இதே டைம்ல அங்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, என்னுடைய பேரு ஸ்ருதி, இந்த மாதிரி என்னுடைய காரு ரிப்பேர் ஆயிடுச்சு, போற வழியில வீட்டுல டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா முடியாது, காரு ஃபுல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு பிரச்சனையா இருக்கோம், அந்த பிரச்சனையை முடிக்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, ப்ரோ நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது, மேடமை பார்க்க உங்களுக்கு பாவமா இல்லையா, அவங்க பயந்துட்டு நிக்கிறாங்க, நம்ம தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவங்க வரல அப்படின்னா நாங்களும் வரமாட்டோம், அப்புறம் நீங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்கு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கும் போது, வேற வழி இல்ல ஏறி தொலைமா அப்படின்னு சொல்லும் போது, இந்த பொண்ணும் ஏறி வண்டிக்குள்ள உட்காரா. இப்ப அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. போயிட்டே இருக்கும் போது நம்ம குடிகாரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு சரக்கு வேணும், சரக்கு இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, எனக்கு சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ண, நம்ம ஹீரோ ஒயின் ஷாப்புக்கு முன்னாடியே போயிட்டு வண்டியை நிப்பாட்டி, அங்க பாருங்கடா ஒயின் ஷாப்பே க்ளோஸ்ல இருக்கு, இன்னைக்கு ட்ரை டே, அதாவது ஒயின் ஷாப்புக்குலாம் லீவ் விட்ட டே, இன்னைக்கு கண்டிப்பா சரக்கு கிடைக்காது, என்ன பண்ண போறீங்க, எதுக்காக குடி அப்படின்னு சொல்லிட்டு என் உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, இவனுங்க அப்படியே கடையை பாக்குறாங்க. நான் கிளம்புறேன்னு வெளியே போறாரு. நீங்க எங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்கும் போது, நான் ஒண்ணுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதே டைம்ல நம்ம குடிகாரனும் டிக்டாக்கும் சேர்ந்துக்கிட்டு என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, ட்ரை டே இன்னைக்கு ஒயின் ஷாப்புக்கு தான், நமக்கு கிடையாது, நம்ம போயிட்டு சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கிருந்து கிளம்புறானுங்க. போயிட்டு கடையை உடைச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பணம்லாம் ஆட்டைய போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் குடிகாரர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச சரக்கு எடுத்து குடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி செமையா என்ஜாய் பண்றாரு. இப்போ திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒண்ணுக்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்தா, இவனுங்க உள்ளுக்குள்ள ஆளக்கானும் அந்த ஒயின் ஷாப்குள்ள போயிட்டு ஆட்டைய போட்டுட்டு இருக்கானுங்க. ஆட எடுவட்ட எரும மாடுங்களா, என்ன வேலைடா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க ஆட்டைய போடலான்னு சும்மா போனோம் அப்படின்னு சொல்லும் போது, வந்து வண்டிக்குள்ள ஏறி உட்காருங்க, போலீஸ் வர சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. குடிகாரன் ஆளக்கானும், அவனை விட்டு போ பாஸ் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் சொல்லும் போது, அவனுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும், என் பேரு வண்டி நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும், என்ன மாட்டி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு தூக்கிட்டு வந்து வண்டிக்குள்ள ஏத்திட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இவனுங்க ஒயின் ஷாப்பை உடச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போனானுங்க பாத்தீங்களா. அப்போ செக்யூரிட்டி சிஸ்டம் அலர்ட் ஆன் ஆயிட்டு போலீஸ் பாட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்களை பிடிக்க ட்ரை பண்ணும்போது போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா வண்டி ஓட்டுறாரு. இவனுங்களை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ செமையா பயப்படுறாரு. பாசே நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து இவன் பாட்டுன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் கையில ஒரு கன் இருக்கு மக்களே. டேய் குடிகாரா, உன் கையில எப்படி கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்ப பாரு போலீஸ நான் எப்படி ஷூட் பண்றது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஷூட் பண்றான். அப்படி ஷூட் பண்ணும்போது காதுல அப்படியே புல்லட் உரசிக்கிட்டு போது, காதே பிஞ்சு போச்சு அந்த போலீஸ்க்கு. இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீம் பேக்கப் டீம் வர சொல்றாங்க. இவனுங்களை மறுபடியும் ஷூட் பண்றானுங்க. யா குடிகாரா, உனக்கு என்ன விஷயம் ஆச்சு, பைத்தியம் கீத்தியம் புடிச்சு போச்சா, எதுக்காக போலீஸை ஷூட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னை காப்பாத்ததான், நம்மளை காப்பாத்தியதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு கவிதை சொல்லி வளர்றாரு. இப்போ பயங்கர சேசிங்கா இருக்கும். இதே டைம்ல அந்த டிடெக்டிவ் அரவிந்த் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த காரை
கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை கட்டி இழுக்கும் போது போலீஸ்கார் போயிட்டு அதுல மாட்டி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டு போலீஸ்காரு ஒரு ஓரமா நிக்குது. இவங்க எப்படியோ தப்பிச்சு போயிட்டானுங்க. இப்போ காரை ஓட்டிட்டு போயிட்டு ஒரு ஓரமா நிப்பாட்டுறாரு. ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பயத்துல இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, எப்பா சாமி என்ன ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போக பார்க்கும்போது, ஏமா ஸ்ருதி அப்படிலாம் பாதிலேயே கழட்டி விட்டு போக கூடாது, உன்னை நட் ரோட்ல விட்டு போக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க வீட்டுல தான் டிராப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் போயிட்டு வழி ஆரம்பிக்கிறானுங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே இல்ல நம்ம எல்லாருமே இப்போ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். உள்ள ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் ஒரு சாதாரண குடிகாரன் கிடையாது. இந்த மொத்த பூனேவே தேடக்கூடிய மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். அவன் கையில வச்சிருந்தான் இல்லையா அந்த கோல்டன் ரிவால்வரால இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கான். இவன் வேற யாரும் கிடையாது, ஒரு காலத்துல இந்த பூனேவே ஆட்டி படைச்ச அஸ்கர் பாய் தான் அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய பிளாஷ்பேக் அப்படியே காமிக்கிறாங்க. அஸ்கர் பாய் தன்னுடைய டீமோட வந்து இறங்குறாரு. இவனுக்கு எதிராக ஒருத்தன் செயல்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. இந்த விஷயத்த சின்ன பொண்ணா இருக்கிற ஸ்ருதி பாக்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்து ஷாக் ஆகி கத்த இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இவருக்கு என்ன விஷயம் ஆச்சு ஏதாச்சுன்னா தெரியல, பல வருஷமா தலைமறைவா இருந்தாரு. நிறைய பேர் இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனா அந்த மனுஷன் இப்போ திரும்பி வந்துட்டாரு போல. நம்ம எல்லாருமே மாட்டணும். அவர் இப்போ போதையில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எந்திரிச்சு வந்து நம்ம எல்லாரையுமே கொலை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நம்ம எல்லாரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஓடி போனாலும் சும்மா விட மாட்டாரு, நம்ம எல்லாரையும் அவர் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அஸ்கர் பாயை வந்துட்டு முகிலண்ணா தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கும் டாக்கும் சொல்லும் போது, யாரா அந்த முகிலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை நீங்களே பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க முகிலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் லீடரையும் அவருடைய கேங்கையும் காமிக்கிறாங்க. இப்போ டிக்கும் டாக்கும் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ரொம்ப நாளா இந்த ஊர் முழுக்க இந்த இந்தியா முழுக்க தேடி அலையறீங்க இல்லையா, அந்த ஆளை நான் கையோட கூட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தேவையானதை நான் கூட்டிட்டு வந்துட்டேன், எங்களுக்கு தேவையானதை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கட்டுக்கட்டா பணமும், அதாவது ஒரு பேக் நிறைய பணமும் 2 பேக் நிறைய பாட்டிலும் கொடுக்குறாங்க. அதை வாங்கி எடுத்துக்கிட்டு சந்தோஷமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம அஸ்கர் பாய் வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு. சம கெத்தா இறங்குறாரு. டே முகிலு, என்ன இந்த மாதிரி பண்ணி விட்டு நீ பயங்கர டானா மாறிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நான் உனக்கு வந்துட்டு கூட இருந்து ஒரு வேலைக்காரனா தானே இருந்தேன், நீ சொல்ற எல்லா வேலையும் பார்த்தேன், கடைசியா நீ வந்துட்டு ஒரு நாய் மாதிரி என்ன நடத்தின, அதனால தான் உன்னை இந்த இடத்தை விட்டு தூக்கிட்டு இந்த இடத்துக்கு நான் கிங் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முகில் சொல்லும் போது, அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம அஸ்கருடைய கேங்ல தான் முகில் இருந்திருக்கான். எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம அல்லக்கையாவே இருக்கிறது, நம்ம எப்படியாச்சும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்கர் மேல ஒரு பெரிய கேஸ் ஒழுகிற மாதிரி பண்ணிட்டு நம்ம அஸ்கரை தலைமறைவாகிற மாதிரி பண்ணிட்டு இவன் இந்த கேங்குக்கு லீடர் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ முகில் தன்னுடைய கேங் கிட்ட சொல்லி, இங்க இருக்கிற எல்லாரையும் சுத்தி வளைங்க, யாருமே இங்கிருந்து போக கூடாது, எல்லாரையுமே இன்னைக்கு நைட்டே தீர்த்து கட்டணும் அப்படின்னும் போது டிக்டாக்கு செமையா பயந்து கத்துறானுங்க. நாங்க என்னையா பண்ணோம், நாங்க தானே கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னும் போது, இன்னைக்கு நைட்டு நடந்த எந்த விஷயமும் வெளி உலகத்துக்கு தெரியவே கூடாது, அஸ்கர் பாய் திரும்பி இந்த ஊருக்கு வந்தாரு அப்படின்ற விஷயம் கூட வெளியே கசிஞ்சிடவே கூடாது அப்படின்னு தான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அஸ்கர் பாய் முகிலுடைய கையிலிருந்து கண்ணை புடுங்குறாரு. அவன் தலையிலேயே வச்சு கண்ணெல்லாம் கீழே போடுங்கடா அப்படின்னு சொல்லும் போது இந்த முகிலும் கத்துறான், டே கண்ணெல்லாம் கீழே போடுங்கடா அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் போடுறாங்க. நீங்க எல்லாரும் இங்க தப்பிச்சு போங்க, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது டிக்டாக்கும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு 3 பேரும் அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் ஓடலான்னு பாக்குறாரு. அப்ப டக்குன்னு காருக்குள்ள அந்த நகையெல்லாம் இருக்கிற ஞாபகம் வந்து கார் எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட, டேய் தம்பி நீ மட்டும் கிளம்பு, எனக்கு கண்டிப்பா கார் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அப்படின்னா பணம் நகையெல்லாம் இவன் ஆட்டையை போட்டுப்பான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா உங்களை தனியா விட்டு போக மாட்டேன், நீயும் நானும் ஒன்னாதான் வந்தோம், இங்க இருந்து ஒன்னாதான் போவோம் அப்படின்னும் போது இப்ப அப்படியே கேங் வார் ஸ்டார்ட் ஆகுது. மாத்தி மாத்தி சண்டை போடுகிறாங்க, மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிறாங்க. இந்த சீன்லாம் பெருசா காமிக்க முடியாது, கம்யூனிட்டியில வயலன்ஸ் ஆயிரும். கடைசியா என்ன விஷயம் ஆகுது அப்படின்னா, முகில் வந்துட்டு நம்ம அஸ்கரை ஷூட் பண்ணிட்டான், அஸ்கர் வந்துட்டு முகிலை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். இப்போ அஸ்கர் உயிருக்கு போராடிட்டே இருக்கும் போது, ப்ரோ உனக்கு ஒண்ணுமே ஆகாது ப்ரோ, நான் உங்களை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லும் போது, நான் கண்டிப்பா உயிர் பிழைக்க மாட்டேன், மேபி நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னை தூக்கிட்டு போயிட்டு அந்த மசூதிக்கு பக்கத்துல என்னுடைய வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே தான் என்னுடைய சாம்ராஜ்யமே ஒளிஞ்சிருக்கு, அங்க புதைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போறாரு. நம்ம ஹீரோக்கு கண்லாம் கலங்குது. அநியாயமா அஸ்கர் பாய் இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இதே டைம்ல நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நபர் மேல காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணாரு. அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு புதைய ட்ரை பண்ணாரு. அப்போ
திடீர்னு அந்த டெட் பாடிக்கு உயிர் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த மனுஷன் இப்போ கன்னோட வந்து இவங்களை ஷூட் பண்ண பார்க்கும்போது அவரை யாரோ மயக்க ஊசி போட்டு மயக்கமாக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா அது அந்த டிடெக்டிவ் அரவிந்த் தான். அவரும் கையில கன்னோட வராரு. யாரும் அசையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு பேக புடுங்கிட்டு போறா. நீ எங்கம்மா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அரவிந்தும் இந்த பொண்ணும் சேர்ந்துட்டு தான் பிளான் போட்டு வந்திருக்காங்க. என்ன ஹையர் பண்ணதே உன்னுடைய பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிட்ட சொல்லும் போது, ஏன்னா அது என்னுடைய பொண்டாட்டியா, என்னுடைய பொண்டாட்டி எதுக்காக ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை ஹையர் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னுடைய பொண்டாட்டிக்கும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரவிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. உன்னை எப்படியாச்சும் டைவர்ஸ் பண்ணிட்டு அவன் கூட சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டியோடைய பிளானு. அதுக்கு நீ முதல்ல டைவர்ஸ் கொடுக்கணும். உனக்கு வேற ஏதாவது பொண்ணு கூட அஃபேர் இருக்கா, நீ ஏதாவது தப்பு பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வர சொன்னா அதை வச்சு கோர்ட்ல ஈஸியாவே டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உன்னை ஃபாலோ பண்ணா நீ குட்டி குஞ்சானா இருக்க, எந்த தப்பும் பண்ண மாட்ட, எந்த விதமான கெட்ட பழக்கமும் உனக்கு கிடையாது. இந்த விஷயத்த உன் பொண்டாட்டி கிட்ட கால் பண்ணி சொல்லும் போது ஏதாவது பண்ணுங்க, அவன் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சா கூட போதும், அதை வச்சு எப்படியாச்சும் டைவர்ஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்காக தான் இந்த பொண்ணு கூட வந்த, இந்த பொண்ணுடைய பேரு பிங்கி, இப்போ உனக்கு எல்லாமே புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யோ என்னையா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லும் போது, இப்போ புரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ வீடியோஸ்லாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய மனைவியும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் நிறைய இடத்துல மீட் பண்ணிருக்காங்க. அவங்க போற வர எல்லா விஷயத்தையும் இந்த டிடெக்டிவ் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ வீடியோலாம் கிளிக் பண்ணி வச்சிருக்காரு. முக்கியமா ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் கதவை தட்டி தான் பொண்டாட்டி கதவையே ஓபன் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட குஜாலமா இருந்திருப்பாங்க. யாரோ வந்துட்டாங்க, அது என் புருஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டுக்குள்ள அந்த ஃப்ரெண்டுக்காரனை ஒளிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஓபனே பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோவை நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அமுச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்டுக்காரனை இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கதான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ வெளியே போகும்போது ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்ணிருப்பாரு. அவனை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இது எல்லாமே யோசிச்சு பார்த்து செமையா ஃபீல் பண்றாரு. அடி பாவி, எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செமையா ஃபீல் பண்ணி அப்படியே மனசுடைஞ்சு போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, இல்ல நின்னுகிட்டு இருக்கும் போது, இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் இன்னொரு விஷயமும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது நீ போற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஒரு வண்டி கவுந்து போச்சு. அந்த வண்டிக்குள்ள இருந்து நீ ஒரு பாக்ஸை கொண்டு போன. அதுக்கப்புறம் இவனுங்க கேமராவை கொண்டு போயிட்டு அந்த கடையில அடகு வச்சுட்டு வந்தாங்க இல்லையா, அங்க போயிட்டு நான் தான் காசு கொடுத்து கேமராவுடைய அந்த SD கார்டை மட்டும் வாங்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் டெட் பாடியை புதைக்க ட்ரை பண்ணது, இனி எங்கெல்லாம் போனியோ எல்லா விஷயத்தையும் பக்காவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். முக்கியமா போலீஸ் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நான் தான் வேணுத்துக்குனே அவங்க ஆக்சிடென்ட் ஆகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து விட்டேன். இதெல்லாம் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, உன்னுடைய காருடைய டிக்கில பயங்கர விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள்லாம் இருக்கு, நகைலாம் இருக்கு, அதையெல்லாம் நான் அடையதான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களை கண்ணை காமிச்சு மிரட்டி அந்த காரை ஆட்டையை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஐயோ எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணும்போது அந்த கார்ல ஃபியூலே கிடையாது. 1 கிலோமீட்டர் கூட அந்த கார்ல போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நீங்க தான் சொன்னீங்க மறந்து போயிட்டீங்களா, நம்ம போயிட்டு அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கும் டாக்கும் சொல்லும் போது, அதுவும் சரிதான்ல, அந்த விஷயமே மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. 3 பேரும் ஓடி போயிட்டு பார்க்கும்போது காரு நடுரோட்ல நின்று போயிருக்கு. இப்ப அப்படியே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த அரவிந்த் நம்ம ஹீரோவை ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஷூட் பண்ணிடுறான். அவ்வளவுதான், அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். இப்போ நம்ம அரவிந்துக்கும் ஹீரோக்கும் சரியான ஃபைட். சண்டையோடைய முடிவுல நம்ம ஹீரோ அரவிந்தை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. இததான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம், தி எண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வண்டியை ஓடிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதிக்கு போயிட்டு 3 பேருமா சேர்ந்துட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா எல்லாமே கன்னு, துப்பாக்கி, பெரிய பெரிய பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயுதங்களா இருக்கு. இத பார்த்து 3 பேருமே செமையா ஷாக் ஆகுறாங்க. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த திருட்டு பசங்களாம் சேர்ந்துட்டு பேங்கை கொள்ளையடிச்சிட்டு வந்தானுங்க பாத்தீங்களா. அப்படி வந்துட்டே இருக்கும் போது நம்ம எப்படியோ பிளான் போட்ட மாதிரியே சக்சஸ்ஃபுல்லா ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டோம், இதை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை ஓபன் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவனுங்க யூஸ் பண்ண எல்லா கன்னு, துப்பாக்கி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டு லாக் பண்றாங்க. இப்படி லாக் பண்ணிட்டு குடிச்சிட்டே இருக்கும் போது ஒருத்தன் கையில மட்டும் கன் இருக்கு. இவன் என்ன பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னா, இவனுங்க எல்லாரையும் போட்டு இந்த நகை பணம் எல்லாத்தையும் நம்ம ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கான். அதுக்காக கன்னை மட்டும் தனியா வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு மத்தவங்க சண்டை போடுறாங்க, இவன் ஷூட் பண்றான். இப்படியே பயங்கரமான கலவரம் ஏற்படுது. இதுக்கு நடுவுல தான் நம்ம ஹீரோ அந்த பக்கம் வர, நம்ம ஹீரோவுடைய கார்ல இந்த வண்டி மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ போயிட்டு அந்த பாக்ஸை தூக்கிட்டு வந்திருப்பாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த பாக்ஸை பார்த்துட்டு 3 பேருமே செமையா ஷாக்
ஷாக் ஆகுறாங்க. உள்ளுக்குள்ள பணம் நகையெல்லாம் இருக்குன்னு பார்த்தா எல்லாமே கன்னு துப்பாக்கியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெறியாகுறாங்க. இப்ப அந்த கன்னு துப்பாக்கியை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க அந்த முகில் கிட்ட இருந்து கொண்டு வந்த பணம் சரக்குலாம் கொண்டு போயிடுங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு, பொண்டாட்டியும் துரோகம் பண்ணிட்டான், சின்ன வயசுல இருந்து என் கூட இருந்த ஃப்ரெண்டும் துரோகம் பண்ணிட்டான், என் வேலையும் போச்சு, இதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன், நீங்க இந்த பணம்லாம் கொண்டு போயிடுங்க. நான் கடைசியா ஒரு விஷயம் பண்ணும், அஸ்கர் பாயோடைய ஆசையை நிறைவேற்ற போறேன், அவரு சொன்ன மாதிரி அவரு சொன்ன இடத்துலயே அடக்கம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் அந்த சரக்கு பாட்டில் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி அஸ்கர் பாய் சொன்ன இடத்துக்கு போயிட்டு பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பள்ளம் தோண்டிட்டே இருக்கும் போது திடீர்னு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பாக்ஸ் தட்டுப்படுது. என்ன பாக்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரே தங்க கட்டிகளா இருக்கு. இத பார்த்து அப்படியே ஹீரோ வாயை பொளந்துட்டாரு. யோ அஸ்கர் பாய், பயங்கரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கையா, நீ அப்ப சொல்லும் போதே எனக்கு ஒரு லைட்டா டவுட் வந்துச்சு, என்னுடைய மொத்த சாம்ராஜ்யத்தையும் அந்த மரத்துக்கு அடியில தான் பொச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே லைட்டா டவுட் வந்துச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாக்ஸ மேல தூக்குறாரு. இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல இருக்க பசங்களாம் பார்த்துட்டானுங்க. பார்த்துட்டு டேய் அவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், எதையோ தூக்கிட்டு போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர, அஸ்கர் பாய் என்ன கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை அப்படியே விட்டுட்டு நம்ம ஹீரோ இந்த தங்க பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு வண்டிக்குள்ள வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு. இப்ப அப்படியே கிளம்பி நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோவுடைய மனைவியும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் இருக்காங்க. நாங்க நைட்டு முழுக்க அவங்கள தேடணும், ரொம்ப பதறி போயிட்டோம் தெரியுமா, முட்டையும் பிரெட்டும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, முட்டையும் பிரெட்டும் வாங்க இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம அமைதியா உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதோ ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ பொண்டாட்டியும் ஃப்ரெண்டுக்காரனும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் மச்சான் என்னடா பேசவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பொண்டாட்டிக்காரி பேபி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எல்லாமே முடிய போது 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்றாரு. கரெக்டா அந்த இன்ஸ்பெக்டர் டீமோட வந்து இவங்களை அரெஸ்ட் பண்றாரு. ஐயோ நாங்க என்ன பண்ணோம், எங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு மாசத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான சில ஆயுதங்கள்லாம் காணாம போச்சு, அந்த ஆயுதத்தை நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆட்டையை போட்டு இங்க கொண்டு வந்திருக்கீங்க, கடத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகசிய தகவல் கிடைச்சி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க தான் பண்ணீங்க அப்படின்றதுக்கு எவிடன்ஸா உங்க ஃபிங்கர் பிரிண்ட் கூட அதுல இருக்கு, வசமா மாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோவுடைய மனைவி டே என்ன காப்பாத்துடா, நான் என்னடா பண்ணேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ அவருடைய கல்யாண போட்டோவை கொண்டு வந்து கையில கொடுத்து என்னுடைய ஞாபகமா இந்த போட்டோவை வச்சுக்கோ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு பாவமா மூஞ்ச வச்சுக்கிறாரு, கலாய்கிற மாதிரி பண்றாரு. ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த மெமரி கார்டை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு ஒரு டீல் போட்டிருக்காரு, இந்த வீடியோ வெளியே லீக் ஆக கூடாது அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், என் பொண்டாட்டியும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னும் போது அவங்கள நான் எப்படி அரெஸ்ட் பண்ணுவேன், காரணமே இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, காரணம் இருக்கு, அந்த பொண்ணு யூஸ் பண்ற வண்டியோடைய டிக்கியை போயிட்டு செக் பண்ணி பாரு, அந்த டிக்கி முழுக்க நிறைய ஆயுதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல இவரும் வந்து செக் பண்ணிருக்காரு. இப்ப அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த மெமரி கார்டை அந்த போலீஸ்காரனுடைய கண்ணுக்கு முன்னாடியே உடைச்சு போடுறாரு. அவரும் சந்தோஷமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. கடைசியா நம்ம ஹீரோ அவருடைய பெட் முழுக்க இந்த தங்க கட்டிகளை அடுக்கி வச்சு அதுக்கு மேல படுத்துட்டு யோ அஸ்கரு நீலாம் ரொம்ப நல்லா இருக்கணும்யா அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் பார்த்தா அஸ்கரு கண்ணை முடிக்கிறாரு. கொய்யால அவ்வளவுதான், இப்போ அஸ்கரு நம்ம ஹீரோவை தேடிட்டு வந்து கொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. படம் தமிழ் டப்ல தான் பார்த்தேன். படம் பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வரல, படத்துடைய கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த மக்களே, நீங்க இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா ஜியோ சினிமால ஃப்ரீயாவே இருக்குன்னு நினைக்கிறேன், போயிட்டு பார்த்துக்கோங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.